நபி அவர்கள் கொண்டு வந்த தூய வழிகாட்டலை மறுக்கின்ற இலங்கை ஆலிம் ஒருவர் நோன்பு விடயத்திலே பட்டினி நோன்பு நோட்கலாமா எனும் தலைப்பில் அது பற்றி ஒரு சட்டத்தை கூறியிருக்கின்றார். ஏறக்குறைய 3 நிமிடங்கள் கொண்ட இவரது இந்த வீடியோ பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அடிப்படையை புரியாமல் அந்த சத்தியத்தை மறுக்கின்ற ஆலிமாக இவர் இருந்தாலும் பட்டினி நோன்பு விடயத்தில் இவர் கூறியிருக்கின்ற விடயம் மிகச் சரியானதாகும். சஹீஹான ஹதீஸ்களின் வழிகாட்டலை கொண்டு இவரது தீர்ப்பை கூறியிருக்கின்றார். அதாவது பட்டினி நோன்பு நோட்கின்ற போது சஹர் சாப்பாடு என்ற அந்த சாப்பாடு விடுபடுகின்றது. இது நபியுடைய முக்கிய ஒரு சுன்னாவாகும், வழிகாட்டல் ஆகும். தெரிந்து கொண்டே இதனை விடுவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என குறிக்கப்படுகின்ற யூத கிறிஸ்தவர்களின் வழிமுறையாகும். எப்போதுமே அவர்களது வழிமுறைக்கு மாறு செய்யுங்கள் என அல்லாஹ்வினால் நபி அவர்கள் வழிகாட்டப்பட்டு அந்த நபி அவர்களும் இதனை போதித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே ஒருபோதும் சஹர் உணவை தவிர்க்க கூடாது. அதே நேரத்தில் கடமையான ரமலானிலே அவர் இருப்பார் என்றால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால், தூக்கம் காரணமாக அல்லது இந்த பதிவிலே இந்த ஆலிம் கூறுவது போன்று பிறை பார்க்கின்ற ஆரம்ப நாளிலே பிறை கண்ட செய்தி தெரியாத காரணத்தினால், இப்படி தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஃபஜ்ர் ஆகிவிட்ட நிலையில் அதுவரை அவர் சஹர் செய்யவில்லை என்றால் அந்த நோன்பை அவர் கட்டாயம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அது கடமையான நோன்பு. முக்கிய ஒரு சுன்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால் அங்கே விடுபடுகின்றது. தெரிந்து கொண்டே அந்த சஹரை விட்டால் கூட அது யூத கிறிஸ்தவர்களை அவர்கள் போன்று செய்கின்ற ஒரு வெறுக்கத்தக்க செயலே அன்றி அத்தகைய ஒரு நிலையில் நோன்பு பிடிக்க கூடாது என்ற சட்டம் கிடையாது. இறுதியாக இவரது பதிலே ஒரு விடயம் கூறுகின்றார். அது இன்னும் சற்று சரியாக தெளிவாக கூறப்பட வேண்டிய விடயம். அதாவது பிறை பார்க்க வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாளில் காலையிலே எழுந்து பிறை தென்பட்டதா இல்லையா என்ற எந்த ஆய்வும் இல்லாமல் ஒரு மனிதர் உணவை உண்டுவிட்டு அதன் பிறகு நோன்பு என தெரிந்தால் அவர் நோன்பை தொடர வேண்டும் என்பது போன்று இவர் இறுதியிலே கூறுகின்ற விடயம். இதன் சரியான வடிவம் இன்னும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இன்று அல்லாஹ்வின் உதவியால் பிறை பார்க்கின்ற நாளிலே ஒருவர் நேர காலத்தோடு தூங்கிவிட்டால் நோன்பு ஆரம்பித்து விட்டதா என்ற செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு 1000 வழிகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கை விரல்கள் இல்லாவிட்டால் கூட கையிலே பிறரை தொடர்பு கொள்ளுகின்ற தொடர்பாடல் சாதனங்கள் தாராளமாக இருக்கின்றன. எனவே சந்தேகத்திற்குரிய நாளிலே ஒருவர் நேர காலத்தோடு தூங்கினால் காலையிலே எழுந்த உடனேயே பிறை தென்பட்டிருக்கின்றதா, நோன்பு ஆரம்பித்து விட்டதா என்பதை தாராளமாக ஊர்ஜிதப்படுத்தலாம். இவ்வாறு ஊர்ஜிதப்படுத்துவதுதான் கடமை. இத்தனையையும் தாண்டி ஒருவர் ரமலான் ஆரம்பித்து விட்டதை அறியாத நிலையில் சாப்பிட்டு விட்டால் அவர் நோன்பை தொடர வேண்டும் என்று இவர் கூறியிருப்பது அந்த நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கும். எப்படியோ இந்த பட்டினி நோன்பு விடயத்திலே அது ஆகுமானது. சஹர் செய்வதென்பது வலியுறுத்தப்பட்ட முக்கிய ஒரு சுன்னா. தெரிந்து கொண்டே அதனை விடுவது யூத கிறிஸ்தவர்களின் வழிமுறையை கைக்கொள்வதாகும். எனவே அதனை முற்றாக முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத நிலைகளிலே சஹர் உணவு சாப்பிட முடியாவிட்டால் ரமலானிலே அவர் இருப்பார் என்றால் ரமலானிலே நோன்பு நோட்பதென்பது கட்டாயமாகும். ஆகவே சஹர் சாப்பிட கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக ரமலானுடைய அந்த கடமையான நோன்பை எவரும் விட முடியாது.
அந்த நோன்பை அவர்கள் நோட்க வேண்டும். எனவே அந்த விடயத்தில் இந்த ஆலிம் கூறியிருப்பது சரியானதே ஆகும்.